அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே, குறிப்பாக நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பதிவுங்க. வாழ்க்கையில் தங்க நகைகள் விரும்பாத பெண்களும் சரி ஆண்களும் இருக்கிறதே கிடையாது. வேணாம், எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த மனசுக்குள்ளே இருக்க அந்த ஈர்ப்பாக இருக்கும், ஈடுபாடாக இருக்கும், நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்குங்க. தங்க நகை பிடிக்கலைங்கிற ஒரு விஷயம் மீறி தங்க நகை வாங்கினா குடும்பத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு காலங்கள் இப்போ ஆகிப்போச்சு. ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம ஒரு இடத்துல ஒரு சொந்த வீடாக இருக்கட்டும், ஒரு காலி நிலம், அப்பார்ட்மெண்ட்ஸ், இது மாதிரி இடத்துல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே தங்க நகைகளில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பார்க்குறோம். அப்படி தங்க நகைங்கிறது ஒரு ஆடம்பரம் மட்டும் கிடையாது, ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளாக கூட மாறிடுச்சு. அதனால தான் தங்கத்துடைய விலையானது நாளுக்கு நாள் மதிப்பானது ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படி புதுசாக கூட தங்கம் வாங்க வேண்டாமா, ஏற்கனவே வீட்டில் இருக்கிற நகைகள், எங்களோடது நிறைய நகைகள் எங்கள் வீட்லேயும் வச்சுருந்தோம். அந்த நகைகள்லாம் எங்களுக்கு அடகுக்கு போயிடுச்சு. அப்படி தங்க நகையானது எங்களுக்கு அடகுல இருந்த நகைகள் மீட்டு கொண்டு வரணும். திருப்பி தங்க நகை எங்களுக்கு அடகுக்கு போகாமல் இருக்கணும். இதற்கு என்ன வழி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் செலவே இல்லாத ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். நம்ம எப்போ வேணாலும் செய்து பார்க்கின்ற எளிமையான ஒரு விஷயத்தை தான் இப்போ ஷேர் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்முடைய வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வீட்டில் நகை வீட்டுக்குள்ளே உள்ளவரும் திருப்பி ஒரு அவசர தேவைக்கு திருப்பி வெளியில் போகும், திருப்பி உள்ளவரும் திருப்பி உள்ளே போகும். இப்படி நிறைய பேர் வீட்டில் பண்ணிக்கிட்டே இருப்போம். டக்குன்னு ஒரு அவசர செலவாக டக்குன்னு போய் நகை வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு இப்படி வந்துட்டுருக்கு. அப்படி நகையே நமக்கு போகக்கூடாது, இந்த ஒரு விஷயம் வீட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணுற குட்டி குட்டி டிப்ஸ் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதனால் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நமக்கு நிறைய இந்த கடன் சுமை ஆகுது, நகைகள் அடகுக்கு போகுது. அதுவும் குறிப்பாக நம்முடைய பெண்களுடைய நகைகள் நமக்கு அடகுக்கு வைக்கிற சூழல் நமக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூட சில சிச்சுவேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில காரணத்தால் தாங்க ஆகுது. வீட்டுக்குள்ளே தேவையில்லாத குப்பைகளை எக்காரணம் கொண்டும் நீங்கள் அடைச்சி வைக்காதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு சின்னதான ஒரு ரூம் மாதிரி இருக்கும், நம்முடைய பெட்ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், சின்ன ஒரு ரூமாக இருக்கும். ஆனால் அந்த ரூம்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு உள்ளே பார்த்தா அந்த ரூமுடைய அளவை விட நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக போட்டு அடைச்சி வச்சுருப்போம். அந்த இடத்துல பொருளாக இருக்கட்டும், பேப்பரு, பழைய நம்முடைய குழந்தைங்களோட புக்ஸு, தேவையில்லாத அதாவது துணிகள் எல்லாம் பழைய துணிகள், உபயோகிக்கப்படாத துணிகளை நிறைய எடுத்து வச்சுருப்போம், பின்னாடி எதுக்காச்சும் உபயோகப்படணும். அப்படி அடைச்சி வைக்கக்கூடிய அந்த ஒரு பொருளானது வீட்டுக்குள்ளே நிச்சயமாக ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் தான் தரும். அதனால் குடும்பத்துக்குள்ளே இது மாதிரி உங்களுடைய வீட்டிலையே நீங்கள் பாருங்கள். இந்த பதிவை பார்த்துட்டே நீங்கள் வீட்டோட ஹால் பார்க்கலாம், பெட்ரூம் பார்க்கலாம், பிள்ளைங்க படிக்கிற இடமா இருக்கட்டும், அங்கே பாருங்களேன். இப்படி குப்பை மாதிரி இப்படி அடுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு வேலையாக நீங்கள் அப்புறப்படுத்தி பாருங்கள். அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி தேவையில்லாத பொருளை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி பேப்பர் காரனுக்கு போடுறதோ இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம மாற்றுறதோ, அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வீட்டை கரெக்டாக ஒரு பக்குவமாக நீங்கள் வீட்டை வச்சு பாருங்களேன். அந்த ஒரு சின்ன விஷயங்கள், சின்ன மாற்றங்கள் மட்டும் இந்த பதிவை பார்த்ததுலேருந்து கொண்டு வாங்க. குடும்பத்துக்குள்ள நிறைய நல்ல நல்ல விஷயங்களாக நமக்கு நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் இந்த ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் பெண்கள் எக்காரணம் கொண்டும் கண்ணீர் சிந்தவே கூடாது. நம்ம கஷ்டத்தினால தான் கண் கலங்குறோம். ஆனால் அந்த கண்ணிலேருந்து வரக்கூடிய தண்ணீரானது, அந்த கண்ணீரானது நிச்சயமாக நமக்கு இன்னும் கஷ்டத்தை தான் அதிகமாக்கும். நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு அழுதுட்டுருக்கிறதுக்கு பதிலாக அதிலேருந்து எப்படி வெளியில் வரணும், நம்ம அதை எப்படி சமாளிக்கணுங்கிற அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு தன்மை நம்ம மனசில் நம்ம அதிகரித்து நம்ம நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமே ஒழிய தேவையில்லாமல் பெண்கள் வீட்டில் கண்ணீர் சிந்தவே கூடாது. ஏன்னா நம்மளை பார்த்து தான் நம்முடைய வீட்டில் இருக்க குழந்தைகள் வளர்கிறாங்க. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்ல ஒரு மோட்டிவேஷனாக, நம்ம நல்ல ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூப்பர் மாடல், சூப்பர் அம்மான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். அதனால் இப்படி கண்ணீர் சிந்திக்கின்ற வீட்டில் என்றைக்குமே மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க. எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சிரித்த முகத்தோடே நம்ம அதை ஃபேஸ் பண்ணால் நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாக நம்ம சமாளிச்சிடலாங்க. அதனால் இந்த குட்டி குட்டி டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தங்க நகை நமக்கு அடகுக்கு போகாமல் இருக்கணும். அந்த அடகில் வச்ச நகை நம்ம மீட்டு கொண்டு வரத்துக்கு எளிய வழிமுறைகள் தான்.
சின்னதான ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த அதாவது இதற்கு வந்து கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம், செராமிக் எடுத்துக்கலாம். இப்போ பவுலும் இல்லை, எங்கள் கிட்ட இது மாதிரி பவுலே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க கண்ணாடி டம்ளர் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பயுமே இது மாதிரி கண்ணாடியில் வைத்து பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து நமக்கு வந்து அந்த சொல்லுவாங்க அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ண நமக்கு ரொம்ப ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதற்காக தான் இந்த கண்ணாடி செராமிக் இது மாதிரி எடுக்க சொல்கிறது. எவர் சில்வர் நம்ம எடுக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சின்னதான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள், நம்ம பூஜைக்கு உபயோகப்படுத்துகின்ற மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சோண்டு பன்னீர் விட்டுட்டு நல்லா குழச்சிட்டு, இப்போ பன்னீர் எங்கள் கிட்டே இல்லைமானா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். போட்டு நல்ல வாசமாக இருக்கணும் அந்த இது. அப்படி கொஞ்சோண்டு குழச்சிட்டு ஃபுல்லாக மஞ்சள் ஃபுல்லாக நீங்கள் போட்டு அந்த கண்ணாடி பவுலில் ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டில் சமையலறையில் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு 2 பிடி கல்லுப்பு மட்டும் அந்த பவுலில் போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்கள் கிட்ட ₹1 நாணயம், இப்போ என்னோட இந்த இதில் டெமோவில் காமிச்சிருப்பேன், ₹1 நாணயம் எங்கள் கிட்டே இல்லை, அதனால் ₹5. இப்போ ₹1 இல்லாத பட்சத்தில் தாராளமாக நம்ம ₹5 உபயோகப்படுத்திக்கலாம். அந்த ₹1 நாணயத்தை நம்ம வச்சுட்டு அதற்கும் ஒரு மஞ்சள் குங்குமம் மட்டும் நீங்கள் வச்சிடணும். இவ்வளோதாங்க. இதற்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்துக்கு ஏதாவது ஒரு உடஞ்ச ஒரு தங்கப்பொருள் கண்டிப்பாக வேணும். மூக்குத்தியாக இருக்கலாம், தோடாக இருக்கலாம், வேறு இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற தங்கம் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தங்கம் கண்டிப்பாக வேணும். இப்படி நம்ம வந்து இந்த ஒரு பரிகார முறையை எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் நீங்கள் உங்கள் வீட்டில் தீபம் நம்ம ஏற்றுவோம் பார்த்தீங்களா, தீபம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த பூஜை ரூம்லையோ இல்லை உங்கள் ஹால்லையோ உட்காந்து இந்த பொறுமையாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். ஏன்னா நம்ம ஆனால் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் செய்யணும். பெண்களுக்கான பீரியட்ஸ் நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது. இதை நம்ம ஆத்மார்த்தமாக உங்களுடைய மனசுக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும், நகைகள் வந்து அதுவும் குறிப்பாக அடகில் இருக்கக்கூடிய நகைகள் நமக்கு வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு நமக்கு வந்து இந்த கல்லுப்பில் வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமானது நமக்கு தங்கத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எல்லாருக்கும் டவுட் வரும், இது எப்படி இது மாதிரி பண்ணுறது வந்து நமக்கு தங்கம் வந்து நகை வந்து வீட்டுக்குள்ளே வரும்னு. இதை ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக நமக்கு அந்த தங்கத்தை மீட்டு கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு வழிகள் வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு ஏற்படும். இதை வெள்ளிக்கிழமையில் செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய பீரோவில் எடுத்து வச்சுருங்க. கேஷ் பாக்ஸ் அந்த வைக்கிற இடத்துல, இல்லாட்டி நீங்கள் நகை வைப்பீங்க பார்த்தீங்களா, அங்கே எடுத்து நீங்கள் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ வெள்ளி சனி ஞாயிறு 3வது நாள் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அந்த உப்பை எடுத்துகிட்டு நீங்கள் கால்படாத இடத்துல நல்லா அப்படி கையால் கரைச்சி விட்டுட்டு நீங்கள் கால்படாத இடத்துல நீங்கள் விட்டுடலாம். இன்னும் அதில் இருக்கக்கூடிய அந்த நாணயம், அந்த தங்கத்தை நீங்கள் கழுகி நீங்கள் சுத்தப்படுத்தி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோதான். இது ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பண வரவில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த நகைகள் வீட்டில் கொண்டு வருவதற்கான அந்த வழிகளானது நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஒரு தடவை பண்ணோமா, எங்களுக்கு அதை இன்னும் கிளிக் ஆகலை, எங்களுக்கு நகைகள் மீட்டு கொண்டு வருவதற்கான சின்ன ஒரு வழி கூட கிடைக்கல அப்படின்னா, ஏதாவது கர்ம வினைகளின் காரணமாக கூட இது கொஞ்சம் டிலே ஆகலாம். அப்படிப்பட்டவங்க திருப்பி அடுத்த வாரம் ஒரு வெள்ளிக்கிழமையில் இதே மாதிரி செய்ய பாருங்கள். இப்படி மாதத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ நம்ம இது மாதிரி எளிமையான, அதாவது உங்களுடைய நகைகள் உள்ளே வர வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு முறை 2 முறை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீட்டில் செய்ய செய்ய கண்டிப்பாக நகைகள் நிச்சயமாக சொல்கிறவங்க நம்முடைய அடகு வைத்த நகைகள் நம்ம ஈஸியாக வீட்டுக்கு மீட்டு கொண்டு வரலாம். பார்ப்பதற்கு எளிமையான ஒரு பரிகார முறையாக இருக்கும். ஆனால் நம்ம கல்லுப்பில் வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்துக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மிராக்கள் ஏற்படுத்தின நமக்கு ஒரு பதிவு தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். நிச்சயமாக குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். இப்போ பெண்களுக்கான 3rd டே ஆயிடுச்சு, நாங்கள் இதை பண்ணலாமான்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வாரம் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம வளர்பிறை தேய்பிறைங்கிற கணக்கெலாம் கிடையாது. ஒரு வெள்ளிக்கிழமையில் பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை அந்த உப்பு எடுத்து நம்ம அதை கழுகி நம்ம ஊற்றிடுறோம். இவ்வளோதான். இப்படி நம்ம வீட்டில் செய்ய செய்ய நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ்ஸு, இது மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம வீட்டை விட்டு நமக்கு வெளியில் போயிடும். அப்படி சின்னதான ஒரு விஷயம்தான். அதற்காக இப்போ நமக்கு டெமோவில் காமிச்சோம் பெரிய பவுல் கூட தேவையில்லை. குட்டியான ஒரு கண்ணாடி பவுல் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி குட்டியான சின்னதான ஒரு டம்ளர் ஏதாச்சும் இருந்தால் கூட போதும். அப்படி எளிமையான முறையில் நம்முடைய வீட்டில் இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நம்முடைய வீட்டில் வந்து உள்ள சின்ன சின்ன இந்த மாற்றங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதே நடக்குங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.